ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோட்ஸை வந்து பாருங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 2. நம்ம ஷியோனோ அனிமல் கிங்டம், அதாவது ஒர்சேனியா நாட்டிலேருந்து வந்த ஒருத்தியோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டு சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம ஷியான் கடைசியில் ஒரு அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் பவரை பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஷியான் அந்த பிளாஸ்ட்டை ரொம்பவே பெருசாக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. நம்ம ரீமர் ஸ்லைம் ரொம்பவே பயப்படுறான். கரெக்டான டைமிங்கில் ஒருத்தி வந்து தடுத்துருதா. அந்த ஸ்னேக் மாதிரி இருக்கிற பொண்ணு, ஆக்சுவலி நாங்கள் உங்களை செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணோம், பரவாயில்ல நீங்கள் திறமைசாலிங்க தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த கேட் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணும், நீங்கள் திறமைசாலிங்க தான், நான் ஒத்துக்கிடுதேன், இவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறா. இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்க பாராட்டிட்டு சமாதானமாக போகிறாங்க. அப்போ பார்த்தா ஷியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்டால் அவளால் அந்த பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கண்ட்ரோல் மாரி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. எல்லாருமே பயப்படுறாங்க. சரி இதை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறான். ஷியான் அதை ஏமலை போடு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்லுவோம். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுதா. நம்ம ரீமரோ அதை ஒரே செகண்டில் ஈஸியாக காலி பண்ணியிருந்தான். நம்ம ரீமரோ இப்படி பண்ணதை பார்த்து எல்லாருமே வாயை பிளந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த ஸ்னேக் பொண்ணு, இப்போ புரியுது எங்கள் டீமன் லார்ட் கேரியனியா உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் பாராட்டுறா. இப்போ அந்த ஒர்சேனியா நாட்டிலேருந்து வந்தால் எல்லாருக்குமே நைட்டு பார்ட்டி நடக்குது, அதாவது ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி. அவங்க எல்லாருமே சாப்பாடு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ஸ்னேக் பொண்ணு பேரியலாக வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்கா. அண்ட் அந்த டைகர் மாதிரி இருக்கிறது அந்த டைகர் மாதிரி இந்த பொண்ணு தான். அவள் டைகர் ஃபார்முக்கே மாறி இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ நிறைய பேரல் குடிச்சிட்ட, இது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அச்சச்சோ சாரி அப்படிங்கிறா. பிரச்சனை இல்லை, எங்கள் நாட்டில் பழங்கள் தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் நாட்டில் நிறைய பழங்கள் இருக்குது, நம்ம வேணால் ட்ரேட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவள் சொல்லவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்துட்டே இருக்காங்க. சரி புரியுது, இதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிங்க அப்படிங்க, இதெல்லாம் நம்ம மெர்ச்சண்ட்டை வச்சு பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ இப்போ ஒரு மெர்ச்சண்ட்டை கூப்பிட்றான். ஒரு டாக் மாதிரி இருக்கிற ஒரு ஆள். ஒரு சேனியா நாட்டுக்கும் நம்ம டெம்பஸ் நாட்டுக்கும் ட்ரேட் நடத்த போகிறோம், நீ தான் அவங்க கூட டீலிங் பேசணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டாக் மாதிரி இருக்கிறவன், ஐயோ நானா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ நல்லா டீலிங் பேசுகிற ஆள் தான், ஸோ நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். ஐயோ எங்கே என்ன தனியாக விட்டு போகிறீங்க அப்படிங்க, டீலிங்காக பேசி முடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வந்துடுதான். அவனும் கரெக்டாக டீலிங்காக பேசி முடிக்கிறான். அடுத்து கொஞ்சம் நாள்லேயே அந்த முக்கியமான அந்த 2 ஸ்னேக் பொம்பளையும் டைகர் மாதிரி இருந்த அந்த பொண்ணுங்களும் அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அண்ட் அவங்க நாட்டிலேருந்து வந்த சில மக்கள் வந்து இங்கேயே தங்கி இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இந்த சாதாரண டேப்பில் எப்படி ஹீட்டான தண்ணி வருது அப்படின்னு கேட்கவும், இது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறான். இது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு காரணம் லார்ட் ரீமரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இங்கே நம்ம ரோசியஸோ யோமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோசியஸ் அப்படிங்கிறவன் நம்ம ஃபோபியோவுக்கு கீழே வேலை பார்க்குறவன். ரோசியஸை காப்டா வேட்டைக்கு விடுவான். அவன் அங்கேருந்து கிளம்பிடுதான். நம்ம யோமும் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த வயசானவன் ஒழுங்காக ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு அவனை பிடிச்சிருந்தான். பரவாயில்ல, நம்ம எல்லாமே பசங்க நல்லா தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்கான். டெம்பஸ் நாட்டோட நல்ல பேரை பரப்புறதுக்காக யோமும் அவன் டீமும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பின அதே டயத்தில் பென்னிமாரோ ரிட்டர்ன் வந்து தான். அவங்க நாட்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஊரில் இருக்கிற அந்த கிங்கோட பேலஸ் அதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ரீகர் சொல்லவும், அவனோட அப்பா என் மகன் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு கண்ணீர் வடிக்கான். அண்ட் அவங்க நாட்டில் ரொம்பவே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அக்ரிகல்ச்சர், அதான் அந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அக்ரிகல்ச்சர் ரொம்பவே முக்கியம், ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அங்கே போகும்போது அதை பற்றி கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ சொல்லவும், என் பையன் இவ்வளோ தூரத்துக்கு அறிவாளியாக வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்ருக்கான். இப்போ அந்த மீட்டிங் முடியுது. நம்ம பென்னிமாரு மட்டும் நம்ம ஸ்லைமை தனியாக மீட் பண்ணி, மைலார்டு எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது, ரீகர்டு வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தலைவனாக அனுப்பி விடுங்க, நான் இந்த நாட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கவும், டீமன் லார்ட் கேரியன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ நீங்கள் நம்ம நாட்டை விட்டு அப்பப்போ வெளியே போகிற டைமிங்கில் நான் இருந்து சேஃப்டியாக பார்த்துக்கிட்டேன் அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லி தான், டீமன் லார்ட் கேரியன் கூட ஃபைட் பண்ண வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னது ஃபைட் பண்ணி அப்படிங்க, ஆமாம் ஆனால் நான் தோற்று போயிட்டேன், அவர் ரொம்பவே ஸ்ட்ராங், அண்ட் அந்த ஃபோபியோ கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்க. அட பாவி, நீ இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். இப்போ அடுத்த நாள் வந்து கிங் காசேல பார்க்குறதுக்காக எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து ஷியான் சூனா அப்புறமா அந்த நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க அந்த 4 பேர் அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களோட சொந்த நாட்டுக்கே திருப்பி கூட்டு போகிறது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களால் தான் டெம்பஸ் நாடே நல்லா வளர்ந்துருக்கு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்கள பாராட்டுறான். இவங்க பின்னாடியே 2 கேரேஜ் ஃபுல்லாக கிஃப்ட் இருக்குது, அது கிங் காசேலுக்கு கொடுக்குறதுக்காக. இந்த ஐடியாவை ஷூனா தான் வந்து நம்ம ஸ்லைம்கிட்ட சொல்லியிருப்பா. அப்புறமா இந்த ஷியான், அவள் வர்ற கதையை எங்கே கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னு தான் சொன்னால், அதுக்கப்புறம் ஷூனா என் கூட வரா அப்படின்னோடனே நீங்கள் அவள் கூட டேட்டிங் போகிறீங்களா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தா அந்த இடத்தையே காலி பண்ணிட்டா.
அதுக்கப்புறமா ரீகரை பொறுப்பை பார்த்துக்கிட விட்டுட்டு ஷோனாவையும் என் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் இப்போ அவள் ஒழுங்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கும். இங்கே பாருங்கள், அந்த கரிப்டஸ் கூட ஃபைட் பண்ணப்போ அழிஞ்சு போன ரோடை இப்போ ஃபுல்லாகவே கெட்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் சொல்கிறா. இப்போ ஓர்க்கிங்காக இருக்கிற கெல்ட்டுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அவன் அந்த இடத்துல வந்துட்டு வேலை எப்படி போகுது அப்படின்னு கேட்குறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பியர் பேரலை அவங்களுக்கு கிஃப்டாக ஃப்ரீயாக கொடுக்குறான். அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம ரீமரும் அவன் ஆளுங்களும் டுவார்காட் கிங்டம்குள்ளே ராஜ மரியாதையோடு என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, ஏய் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், ரொம்பவே பிஸியாக இருக்கேன், அதான் பார்க்க வர முடியல அப்படிங்க. ஆமாம் நம்ம ஸ்லைமிங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறதுனால அவனுக்கு தெரில அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எல்லாருமே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்லைம் அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்பவே ஷாக்கிங் ஆகிறான். அவனால் நம்பவே முடியல. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஸ்லைமும் அவனோட டீமும் பேலஸ்குள்ளே போய் ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த பெகாசிஸ் நைட்டோட லீடர் தான் வந்து இவங்கள ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஜோரா டெம்பஸ்டுடைய ராஜா ரீமரோ ஸ்லைம் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாங்க. கதவு திறக்குது. உள்ள கிங் காசல், வாங்க அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே அந்த டீமன் லார்ட் கிளைமன், அந்த டீமன் லார்ட் கிளைமன் நம்ம ஸ்லைம் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பால் வழியாக பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, உனக்கு நான் கிஃப்ட் தரலான்னு நினைக்கிறேன், உன்னோட ஹார்ட்டே உனக்கு ரிட்டர்ன் தந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பார்க்கணும், பாப்பாதான மிலான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட அப்படியே கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு என் ஸ்க்ரீனை நான் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற இந்த எண்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.